உங்களை இப்படி பார்ப்பதற்கு மனவேதனையாக உள்ளது. என்ன செய்வது? உங்களின் நேரம் அப்படி உள்ளது. ஏய் ஆத்தா, வெளியெடுப்பதற்கு ஆட்கள் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் உள்ளே இல்லை. பிணை எடுப்பதாக கூறினாய். நம்மாலை நீதான் வெளியே எடுக்க வேண்டும். ஆத்தா சிரமம்டா. ஆத்தா, வழக்கு வாங்கியிருப்பது நாங்கள். தங்களுக்கு என்ன சிரமம்? மணியண்ணன், என்ன ஒன்றும் இல்லாமல் வழக்கு வாங்கிவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆத்தா, மதுபானத்திற்கும் நாட்டுக்கோழி பிரியாணிக்கும் அதிகப்படியான பிள்ளைகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வழக்கை மற்றவரிடம் கொடுத்திருந்தால் சாகும் வரையிலும் நன்றி. நான் உன்னிடம் உரையாடவில்லை. அப்ப ஒரே போட்டாடு எல்லாம் இந்த தேவரடியல் அவனாலதான். அண்ணன், சம்பத்து அவனுக்கென்று இறைச்சி வாங்கினான். சிறிதளவு எடுத்து வைத்து அனைவருக்கும் இந்த பானையில் இருக்கும் பன்னீரை ஊற்றி கழிவறையை கையை விட்டு குளிப்பாட்டு. செல். ஏய், உனக்கு திறமை இருந்தால் அங்காடிக்குள் புகுந்து நீ ஒன்று எடுத்துக்கொள்ளடா. நான் சிரமப்பட்டு எடுத்து வந்ததை அபகரிக்க பார்க்கிறாயா? நம்மாலை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். கோயிந்தம்மாவால கோயிந்த மங்குரல்லவால. ஏய், மங்கையாடா நீ? மக்கு பெண் உறுப்பே, எனது கண்கள் எனது உடல் அமைப்பு மற்றும் என் பாவாடையை பார்த்தால் தெரியவில்லையா நான் மங்கை என்று? பாவாடையா? நான் பர்மா சிற்றாடி என்று நினைத்தேன். களவு பட்டம் பெற்று இழிவுபட போகிறாயா? இல்லை என்றால் அண்ணனின் போர்வாளை ஏந்தி போர் புனிந்து போர் வீரனாக போகிறாயா? அண்ணன், இல்லை அண்ணன், நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறேன். உன் விருப்பம். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். அண்ணன் இங்கு இரு சக்கர தேரில் எப்பொழுதும் 2 வாள் இருக்கும். எப்போது வேணாலும் எடுத்துக்கொள், எதற்கு வேணாலும் பயன்படுத்திக் கொள். சரிண்ணா. என்னடா உடன் பிறப்பு? அச்சமா, மாதவிடாய் குருதியே. ஆத்தா, ஏதேனும் இழிவா கூறிவிட போகிறேன். செல்லுங்கடா. ஏய், இங்க என்னடா உறிஞ்சு கொண்டிருக்கிறாய்? ஏய், உன்னை உரிய சொல்லி கேட்டேனா? என் பழச்சாறு நான் உறிஞ்சுகிறேன். அங்கே உன் ஆசனமாய் அகற்றி அகல் விளக்கு ஏற்றி இருக்க வேண்டும். இங்க என்னடா புணர்ந்து செல்ல வந்தீர்கள்? ஏய் செல், இயந்திரத்தை புணர்ந்துவிட்டு பெரிய கண்ணகி போல் பேசுகிறாய். என் மகனிற்கு கணித பாடம் கற்பிப்பாயா? கணிதம் மட்டுமல்ல, ஆயக்கலைகள் 69 கற்றுக் கொடுக்கிறேன். வணக்கம் மாமன். வாகனத்தை நிறுத்தியாடா வணக்கம் சொல்வாய்? ஒரு காதலின் பேரில் வணக்கம் வைத்தேன். யாரடா நீ? அத்தா என் மீது காதல் கொள்ள? ஐயா, சாலையில் நின்று கொண்டு வரும் பெண்களை நோட்டம் இடுகிறாயா? இல்லை ஐயா, உறவினர்கள் ஐயா. உறவினர்கள் என்றால் வீட்டில் வைத்து உறவாடு. அது என்ன சாலையில் உறவாடுவது? என்னடா இது? கோழி நாசனவை போல். ஐயா, பாகவதர் பாணி ஐயா. பாகவதரும் நம்மாலே. அடியே, முத்த பரிமாற்றத்தின் போது இருவரும் தானே பரிமாறிக்கொண்டோம். அப்பொழுது ஈரமானதல்லவா? இப்பொழுது சிக்கலானவுடன் என்னை மட்டும் காயப்பட்டு காயடிக்கிறாயா? அண்ணன், வடபண்ணி அண்ணன், உங்களிடம் உரையாட வேண்டும். அடே, முற்பகலில் தானே ஆட்களை வைத்து லொல்லு சபா செய்வதாக கூறினேன். அவளை பார்த்தால் மீண்டும் லொல்லு சபா செய்யாதீர்கள் அண்ணன். உங்கள் தொகுதி மங்கை தானே. என் தொகுதி மங்கையை நான் லொல்லு சபா செய்யாமல் பிறகு சந்தானமா லொல்லு சபா செய்வார்? அடே அம்மாளை, அட அம்மாளே. ஏய் ஆத்தா, ஏய் ஆத்தா, சுற்றி வளைவிருக்கிறீர்களா? ஆமாம். அம்மாளே. டேய், என்னடா சொருகி விட்டாய்? நான் உங்களை சொர்க்கவில்லை என்றால் நீங்கள் அவனை சொர்க்க ரதத்தில் ஏற்றிருப்பாய். அம்மாளே. டேய், உனக்காக செந்தில் அண்ணன் என்னவெல்லாம் செய்திருக்கிறார். இப்படி ஆரியர் வேலை செய்து விட்டாய். ஆரியன் இல்லையடா, பற்று. என்னுடைய பற்று குணா அண்ணன் இருக்கு. ஏதோ ஒரு உச்சகட்டத்தில் செய்து விட்டேன் அண்ணன். வழக்கு கிழக்கு வாங்கிவிட்டால் தெற்கில் என் தாயை பார்த்துக்கொள்ள யாரும் இல்லை அண்ணன். கைரிகை அழித்து விட்டாயடா. நண்பா, யாரா இவர்கள்? எங்கிருந்துடா வந்திருக்கிறார்கள்? அண்ணா, கொலையெல்லாம் செய்யவில்லை அண்ணா. கத்தியால் அள்ளியில் 2 குத்துதான் குத்தினோம். டேய், அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டானடா. அப்படி என்றால் எங்களை கொன்று விடுவான் அவன். அம்மாளை, வாளை திருடி பொடி விட்டு ஆளான கல்வன் அவன். அவனை பார்த்து நான் அஞ்ச வேண்டுமா? நான் என்ன செய்தேன் என்று என்னிடம் கோவித்துக் கொள்கிறீர்கள்? உன் மீது இல்லையம்மா, உன் மீது கோபம் கொள்வேனா? அம்மா சந்திரா, சந்திரா, நான் அழைத்தால் அவள் வந்து விடுவாள் மாமா. அப்படி என்றால் நான் இயற்கை எய்தும் வரை என் மகளுக்கு திருமணம். நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நோய் 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 என்று செவி அருகே கத்திக் கொண்டிருக்கும் கொசுவை போல சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஏனடா என்னிடமிருந்து விலக பார்க்கிறாய்? என்னுடனே இருந்து விடு. இப்போது நான் தானடா மேலோகத்தில், மற்ற அனைவரும் என் கீழ் பூலோகத்தில். ஆயுதத்தை ஏந்த தெரியாதவன் எல்லாம் தான் ஊருக்குள் பெரிய ஆணுறுப்பு போல் சுற்றித் திரிவதை பார்க்கிறோம். சிறப்பான ஆள் நீ என்று செய்து காட்டியவன் தனக்கு எதுவுமே வேண்டாம் என்று விட்டுச் செல்வதை முதல் முறையாக. இதில் பெருமை பெண்ணுறுப்பு ஒன்றுமில்லைங்க.
நலமாக உள்ளாயா அண்ணா? நலம் தானம்மா. ஆனால் நான் நலமாக இல்லை அண்ணா. அண்ணன் குணா அண்ணன், இது கண்டிப்பாக உங்களின் குண்டர்கள் செய்யவில்லை என்று எமக்கு நன்றாக தெரியும். இது எவனோ அம்மிக்கல்லை குத்த தெரியாதவன் குத்தியது போல் உள்ளது என் கணவனின் கபாலம். சந்திராவை எனக்கு மனம் முடி அல்லது மனம் முடிக்காமல் விடு, அது உன் விருப்பம். ஆனால் மறுமுறை இவ்வாறு நிகழ்ந்தது அம்மாளை இடுகாடு சென்று விடுவாய். இப்படி செய்வீர்கள் என்று தெரிந்துதான் பெண் கொடுக்க அச்சம் கொள்கிறோம். ஐயோ இல்லை பெண் கொடுத்தவரே, நான் என்ன கூற வந்தேன் என்பதை சரியாக கூறவில்லை என்று நினைக்கிறேன். மிகச்சிறிய நங்கூரம் தான் அவ்வளவு பெரிய நாவாயை நிறுத்துகிறது. எங்களின் இல்லங்களை இடிப்பதுதான் இந்த நாட்டின் வளர்ச்சி ஐயா. கே போல்ற சமஜ்மைனே யாரா? ஒன்றும் புரியல. நாங்கள் பேசும் மொழியே தங்களுக்கு புரியவில்லை. எப்படி எங்களின் வாழ்வியலை புரிந்து கொண்டு எங்களை முன்னேற்றம் அடைய செய்வீர்கள்? அன்பே, இத்துடன் உன் ஆசனவாயை சாத்திக்கொள். நம்மை பாதுகாத்துக் கொள்வதின் பெயர் பொறுக்கித்தனம் என்றால் பொறுக்கித்தனம் செய்வோம். என்னை பார்த்தால் தேவரடியால் போல் தெரிகிறதா? ராஜனின் துணைவியடா. This is Pornhub.